எல்லாருக்கும் வணக்கம். அறிவா மாஸ்டர் சேனலில் நம்ம இன்றைக்கி ராகுவோடைய காரகத்துவம் பற்றி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நான் மற்ற கிரகங்களுடைய காரகத்துவங்கள் எல்லாம் பார்த்தாச்சு. ராகு கேதுவோடைய கிரகத்துவம் மட்டும் தான் இன்னும் பார்க்கல. இந்த வீடியோவில் ராகுவோடைய காரகத்துவத்தை பற்றி பார்த்துருவோம். ராகு நம்மளுடைய தந்தை வழி வம்சங்கள், தந்தை வழி முதியவர்கள், தாய் வழி குறிப்பது கேது, தந்தை வழியை குறிப்பது ராகு. ஸோ இந்த தகப்பன் வழி முதியோர்கள் அனைவரையும் குறிப்பது ராகு, விதவைகளை குறிப்பது ராகு. பிரம்மாண்டமாக ஒரு விஷயம் இருக்குனாலே அந்த பிரம்மாண்டம் அப்படிங்கிற வார்த்தைக்கு சொந்தமே ராகு. அது மாதிரி மிக பெருசு பாதுறோம், ரொம்ப பெருசு அப்படின்னு சொல்கிறதுனாலும் சரி, இந்த வார்த்தைகளுக்கே சொந்தக்காரங்களே ராகு தான். ஸோ அந்த சார்ந்த விஷயங்கள் அத்தனைக்குமே சொந்தம் ராகு தான். பிறகு ஒரு விஷயத்தை கிரிமினலாக சிக்க வைக்கிறாங்க கொண்டுட்டு போயிட்டு அப்படின்னா அந்த கிரிமினல் லாயர்ஸ், அந்த கிரிமினலாக வேலை செய்கிற ஒரு ஹை பொசிஷனில் இருக்கிற ஒரு நபர், ஒரு அதிகாரிகள், அவர்கள் எல்லாருமே இந்த ராகுவோடைய காரகத்துவத்தில் வந்துடுவாங்க. பிறகு ஒரு விஷயத்தை நோண்டி விசாரணை பண்ணுற விசாரணை அதிகாரிகளாக இருக்காங்கன்னாலுமே, அதே மாதிரி ஒரு விஷயத்தை சோதனை போடுறாங்க, சுங்கசாவடிகளாக இருக்கட்டும், இல்லை பரிசோதனை அதிகாரியாக இருக்காங்க, இப்போ ஏர்போர்ட்லேயே இருக்கட்டும், இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் சோதனை பண்ணுற வேலையை செய்கிறவங்க, அதிகாரிகளாக இருக்கவங்க எல்லாமே ராகுடைய காரகத்துவத்தில் வருவாங்க. பிறகு ராகு சுவாச கோளாறுகளை ஏற்படுத்துறதுல முக்கியமான ஆள். எதுனா ஒரு அலர்ஜி, இது சார்ந்த விஷயங்களை கொடுக்கறது. பிறகு அந்நியர்கள், ஒரு அந்நிய நாடு, அந்நிய மதம், அந்நிய மொழி பேசுகிறவங்க, இவங்களுடைய சகவாசத்தை ஏற்படுத்தி கொடுக்கறது. அதாவது நமக்கும் அவங்களுக்கும் சுத்தமாக சம்மந்தமே இருக்காது. அந்த மாதிரி, அதாவது நம்மளுடைய குணாதிசயத்துலேருந்து அவங்க எல்லாத்துலேயும் மாறுபட்டிருப்பாங்க, அல்லது நம்ம பேசுகிற மொழிகளில் அவங்க மாறுபட்டிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி மாறுபட்ட மொழிகளோட நமக்கு ஒரு ஈர்ப்பையோ, மாறுபட்ட மனிதர்களுடைய ஒரு அந்நியர்களோட நமக்கு ஒரு சகவாசத்தை ஏற்படுத்தி கொடுக்கறது இந்த ராகு தான். பிறகு பார்த்திங்கன்னா வெளிநாட்டு தூதர்களை குறிப்பது ராகு. ஏதாவது இங்கேருந்து அங்கே தூது சொல்கிறது, தூது போகிறது. இப்போ பையன் ஊரில் இருக்கான், அந்த பையனுக்கு ஒரு மெசேஜ் அனுப்பிவிடணும், இங்கேருந்து ஒரு விஷயத்தை நம்ம இங்கேருந்து கொடுத்து அனுப்பணும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஆள் இங்கே கொண்டு போய் இது சொல்கிறாங்க பார்த்தீங்களா, இங்கேயும் அங்கேயும் ஒரு விஷயம் பண்ணி கொடுக்குறாங்க பார்த்தீங்களா. இதுக்கெல்லாமே காரணம் இந்த ராகு தான். அப்புறம் சில கலப்படங்களை ஏற்படுத்தி கொடுக்கறது ராகு தான். அதாவது அது எல்லா விஷயத்துலையுமே, இப்போ நீங்கள் திருமணத்தில் கூட ஆணை பெண் அந்த மாதிரி வேறு ஒரு மதம், 2 மதம் சார்ந்தவங்க திருமணம் பண்ணிக்குவாங்க. அந்த மாதிரி ஒரு கலப்படமான ஒரு விஷயத்தை அங்கே உருவாக்கும். பார்த்திங்கன்னா இவங்க ஒரு கேட்டகரியில் இருப்பாங்க, அவங்க ஒரு கேட்டகரியில் இருப்பாங்க. ஸோ இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு குடும்ப வாழ்க்கையை ஆரம்பிச்சிருப்பாங்க. அது பொருட்கள்லையும் சரி, இங்கேயும் சரி, அங்கே ஏதாவது ஒரு 2-3 விஷயங்களை சேர்த்து ஒரு ஹைப்ரிட் அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா. அந்த ஹைப்ரிட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை உருவாக்குறது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இந்த ராகு தான். அது மனிதர்களில் மட்டும் இல்லை, மற்ற பொருட்களாகட்டும், தாவரங்களாகட்டும், எல்லாத்துலேயுமே அந்த கலப்படம், ஹைப்ரிட் அப்படிங்கிறத உருவாக்குறது பார்த்திங்கன்னா ராகு தான். விவசாயமாகட்டும், ஸோ அதுலேயுமே பார்த்திங்கன்னா எல்லாத்துலேயுமே இந்த ராகுவோடது வந்துடும். பிறகு வெளிநாடு சார்ந்து எல்லாத்துக்குமே ராகு தான் காரணம். பிறகு போலியாக ஒரு விஷயத்தை நம்ப வைக்கிறது, போலித்தன்மை இருக்குது அப்படின்னாலே அங்கே ராகுவுடைய காரகத்துவம் வந்துடும். போதை தருகிற எல்லா பானங்கள், வஸ்துக்கள், மது அத்தனையுமே போதை மருந்துகள் எல்லாமே பார்த்திங்கன்னா போதைங்கிற வார்த்தைக்கு காரகமே ராகு தான். பிறகு நிழற்பட தொழில்கள், நிழற் தொழில்கள், ஒரு இருட்டுக்குள்ளே செய்கிற ஒரு தொழில் அப்படிங்கிற மாதிரி வர்றது, அல்லது மறைஞ்சிருக்கிற ஒரு தொழில். இப்போ அதாவது காசிப், ஒருத்தரை பற்றி பின்னாடி காசிப் பேசுகிறதும் ராகுவில் தான் வரும். அதே சமயத்தில் ஒருத்தருக்கு பின்னாடி இருக்கிற அவங்களுடைய அந்தரங்கங்களை பற்றி தெரிஞ்சுக்கிறதும் ராகுவில் தான் வரும். ஸோ அது கொஞ்சம் சுபத்துவமாக இருக்கிறப்போ இதே மாதிரி இப்போ ஒருத்தருக்கு ஃப்யூச்சரில் என்ன நடக்கும், ஒருத்தருடைய பாஸ்ட்டில் என்ன நடந்திருக்கு, இந்த மாதிரியான விஷயங்கள்லையும் ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு, ஜோதிடம் சார்ந்து அந்த மாதிரி விஷயங்கள்லையும் கொண்டுட்டு போய் விடுறதுக்கும் ராகு தான் வரும். ஆக ஒருத்தருக்கூட தெரியாத பக்கங்கள், நிழற்பக்கங்களை தேடி எடுக்கிறதும் சரி, அது சம்மந்தப்பட்ட தொழில்களை செய்கிறதும் சரி,
இதெல்லாம் இது வந்து நல்லா இருக்கும்போது கொஞ்சம் டீசெண்டான வேலையாக இருக்கும். அந்த ராகு கெட்டு போயிருக்கும்போது கொஞ்சம் வெளியில் சொல்கிற கூச்சப்படுற தொழில்களாக இருக்கும். அவ்வளோதான். பிறகு வந்து நிழற்படம் எடுக்கிறது, ஃபோட்டோ எடுக்கிறது, சவுண்டு, லைட்டு இதெல்லாமே அந்த நம்ம இதில் சினிமாலலாம் இந்த சவுண்ட் இன்ஜினியர் இந்த இதெல்லாம் வேலை செய்கிறாங்கல்ல, பேக் எண்டில் வந்து வேலை செஞ்சிட்ருப்பாங்க. அவங்க வந்து ஃப்ரண்ட்டில் வரமாட்டாங்க. ஸோ இது மாதிரி சார்ந்த தொழில்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ராகுவோட இதில் தான் வரும். பிறகு வந்து வீடியோ எடிட்டர், இப்போல்லாம் இந்த யூடியூப் இது மாதிரி நிறைய வந்துச்சு இல்லையா, இது எல்லாமே இந்த யூடியூப்லாம் பார்த்திங்க எல்லாமே வந்து ராகுவோடைய காரகத்துவத்தில் தான் வரும். பிறகு வந்து இவங்க ஓரினச் சேர்க்கையாளர்கள் இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான ஒரு காமத்தை ஏற்படுத்தி கொடுக்கறது, ஒரு ஈர்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கறது, இதெல்லாமே பார்த்திங்கன்னா ராகுடைய காரகத்துவத்தில் தான் வரும். பிறகு வந்து மயக்கத்தை உண்டாக்குறது. ஸோ அது வந்து போதையினாலையும் இருக்கலாம், அல்லது மயக்க மருந்துகள்னாலையும் இருக்கலாம். ஒரு சிலருக்கு உடல் நலத்தினால மயக்க மருந்து எடுக்கிறவங்களும் இருக்காங்க. சிலருக்கு வந்து நைட்டில் வந்து டோலோ 650 போட்டால் தான் தூங்க முடியுங்கிற மாதிரியான கண்டிஷன்லையும் இருப்பாங்க. சிலர் வந்து நைட்டில் ட்ரிங்க் பண்ணால் தான் தூங்க முடியுங்கிற மாதிரியும் இருப்பாங்க. ஸோ இந்த மயக்கத்துக்கு காரகம் ராகு. பிறகு வந்து மத மாற்றங்களுக்கான காரகம் வந்து ராகு தான். பிறகு கொடூரமான சித்திரவதைகளுக்கும் காரகமும் ராகு தான். பிறகு மசூதிகள், முஸ்லீம்களை குறிப்பது, இஸ்லாமியர்களை குறிப்பது ராகு. அந்த மசூதிகளை குறிப்பது ராகு. ஒரு ரகசியம் இருக்குன்னா அந்த ரகசியத்துக்கான காரணகர்த்தா இந்த ராகு. பிறகு வந்து பொய் சொல்கிறதும் ராகு தான். ஒரு விஷயத்தை வந்து ஒன்றை வந்து 10 சொல்கிறதும் ராகு தான். பெரிய அப்படியே மல்டிபிள் பண்ணி சொல்கிறது. பிறகு வந்து அதுதான் எதையுமே வந்து அதிகப்படுத்துறது. எதையுமே விஷயம்னு மட்டும் கிடையாது, எல்லா விஷயத்தையுமே 1 10 மாதிரி எல்லாத்தையுமே அதிகப்படுத்துறது வந்து ராகு தான். ஒரு ரொட்டீனாக ஒரு விஷயம் நடந்துகிட்ருக்குன்னா இந்த ராகு வந்து அந்த ரொட்டீனை மாற்றி விட்டுடும். ஸோ ஒரு வழக்கமாக ஒன்றை செய்கிறத வந்து மாற்றி விட்டு போகிறது அப்படிங்கிறதுங்கிறது இந்த ராகுடைய இந்த காரகத்துவத்தில் தான் வரும். அந்த ராகுதசையோ ராகு புத்தியில் அப்போ தான் நடக்கும் இது. பிறகு வந்து செய்வினை, பில்லி, சூனியம் இந்த மாதிரி இதெல்லாமும் செய்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ராகு தான். பிறகு தோல் நோய்களை குறிப்பது, பிறகு வந்து வெளி நோய்கள், துர்க்கைக்கு காரகம் ராகு காலத்தில் வந்து துர்க்கைக்கு விளக்கு போட சொல்லுவாங்க. பிறகு வந்து கோரமாக இருக்கிற தெய்வங்களை குறிப்பதும் ராகு. பிறகு வந்து நம்மளுடைய பாட்டன்களை குறிப்பது ராகு. பிறகு வந்து துர்மரணம், விபத்துகள், செவ்வாயோடலாம் ராகு செய்கிறது இல்லை. ராகுவே வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு அறுவை சிகிச்சையோ ஒரு விபத்தோ அப்படி வந்து கொண்டுட்டு வந்து விடும். ஸோ கண்டங்கள் இந்த மாதிரி வந்து கொண்டுட்டு வந்து விட்டுரும். பிறகு பார்த்திங்கன்னா பெருசாக அந்த லைஃப் டைமில் மறக்கவே முடியாதுங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை கொண்டு செஞ்சு வச்சுட்டு போயிடும். ஸோ இதெல்லாமே இந்த பெருசாக இது எல்லாத்துக்கும் காரணம் பார்த்திங்கன்னா இந்த ராகு தாங்க. பிறகு வந்து சட்டத்திற்கு புறம்பாக நம்ம ஒரு விஷயத்தை பண்ண வச்சிரும். சட்டத்துக்கு புறம்பாக யாருக்குமே சொல்லிக்க முடியாத மாதிரி ஒரு சில விஷயங்களை பண்ண வைக்கும். சட்டத்துக்கு புறம்பாக சில விஷயங்களை பண்ண வைக்கும். அப்புறமா வந்து இந்த மாதிரி விஷயங்களில் நடக்கும்போது அங்கே வந்து ராகுவோடைய பங்கு கண்டிப்பாக இருக்கும். இந்த மாதிரி சட்ட விரோதமாக செயலாற்றுபவர்களும் இந்த ராகுவோடைய காரகத்துவத்தில் தான் வருவாங்க. என்ன போதைப் பொருள் கடத்துகிறேன், வந்து என்ன சொல்கிறது, தங்க கடத்தல், இந்த மாதிரி நிறைய கடத்தல் தொழில்கள்லாம் பண்ணுவாங்க பார்த்துருக்கீங்களா, அதிலெல்லாம் இந்த ராகு தான் கில்லாடி. பிறகு ஒரு வக்ரமான ஒரு ரூபத்தில் இருக்கிறது அப்படின்னா அது தெய்வமாகட்டும் இல்லை எதுவாகட்டும், யாராகட்டும், மனிதர்களாகட்டும், விலங்குகளாகட்டும், அந்த வக்ர ரூபத்திற்கு காரணம் ராகு தான். பிறகு வந்து ரொம்ப இந்த இப்போல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய ரொம்ப டேஞ்சரான இது வந்துருச்சு. ட்ரக் அடிக்ட் ஆகிறது, அந்த மாதிரியான மாத்திரைகள், அது சம்மந்தப்பட்ட தொழில்கள், அதில் எல்லாருமே அதில் இருக்கிற மனிதர்கள், அதில் அடிக்டாக இருக்கிற மனிதர்கள், இவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா அந்த ராகுவோட இதில் தான் வருவாங்க. அந்த ராகுவோட தலையீடு இல்லாமல் ஒரு விபத்தோ ஒரு விஷமோ பயமோ ஒரு மரணமோ ஒரு கண்டமோ இருக்கவே இருக்காதுங்க. கண்டிப்பாக இங்கே வந்து எல்லாத்துலேயுமே வந்து ஒரு ராகுவோடைய தொடர்பு கண்டிப்பாக இருக்கும். பெரும்பாலும் இந்த ராகுவோட காரகத்துவத்தில் ஒரு பாதி வந்து அட்லீஸ்ட்டு கேதுவுக்கும் வந்துடும். இதுவே என்ன இது கொஞ்சம் செய்கிற இந்த வேலை, இந்த அணுகுமுறை தான் கொஞ்சம்
மாறி இருக்குமே தவிர இந்த விஷயங்கள் தான் அங்கேயும் இருக்கும். அங்கேயும் சார்ந்த பிரச்சனை தான் இருக்கும். அதுவும் வந்து ரொம்ப நல்லா அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது. பட் என்ன, இது ரொம்ப பிரம்மாண்டமாக பண்ணும், அது எல்லாத்தையுமே சுருக்கி பண்ணும், அவ்வளோதான். மற்றபடி செயலில் பெருசாக எந்த மாற்றமும் இருக்காது, அணுகுமுறை மட்டும்தான் மாறி இருக்கும். நம்ம கேதுவுக்கான வீடியோ நான் இன்னொன்று செப்பரேட்டாக போடுறேன், நீங்கள் அதையும் பாருங்கள். பெரும்பாலும் இங்கே இருக்கிறது மோஸ்ட்லி அங்கேயும் வந்துடும், கேதுவுக்கும் வந்துடும். ஓகேங்களா? சரிங்க, நன்றி. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, நன்றிங்க.